விவசாயிகளுக்கு வணக்கம். உங்கள் இயற்கை விவசாயி லோகு. பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம சாண பாசி கரைசல். இயற்கை விவசாயம் இப்போ நம்ம இதை வச்சு தாங்க பண்ணிகிட்ருக்கிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. நம்மளே தயாரிச்சுக்கலாம். நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். இது வரைக்கும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா பாக்டீரியானாவே கடையில் தான் போய் வாங்கிட்டு இருந்தால் விவசாயிகளே பாக்டீரியாவை தயாரிச்சுக்கலாம். நம்ம தயாரிக்கிறதுக்கான பயிற்சி நம்ம இடத்துல நீங்கள் இங்கே பார்த்துட்டு நம்ம மண்ணை பார்த்துட்டு இங்கேயே நீங்கள் கற்றுக்கிட்டு போகலாம். நம்ம செய்முறை விளக்கத்தோடு கற்றுக்கிட்டு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். முடியாதவங்களுக்கு நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் தாய் தருவோம் தர்றோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். செலவு கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதோடு சேர்த்து இதுவும் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் எடுத்து சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம்னா அந்த பாக்டீரியாவை வச்சே நாம் ஈஸியாக இயற்கை விவசாயம் செய்ய முடியும். ஒவ்வொரு தடவை சாணத்தை தேடி போக தேவையில்லை. இதுக்கு நிழல் போடணும், கொட்டாய் வேணும் அப்படிங்கிறதில்ல. இது வெயிலில் தான் வளரும். இது வெயிலில் வளர சூரிய ஒளியில் இருக்கிற சத்து, காற்றுல இருக்கிற சத்து, அனைத்து சத்தையும் எடுத்து வளரும். இதை ஒன்ஸ் நம்ம தயார் பண்ணிட்டோம்னா இதை வச்சே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் 2 கிலோ நாட்டு சர்க்கரை மட்டும் இருந்தால் போதும். இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டைமும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை அவ்வளோதாங்க. மீதி தண்ணி, எந்த செலவும் இல்லை. இதை வச்சு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் பொதுன்னு இருக்கும். மண்ணில் உள்ள சத்து, காற்றுல உள்ள சத்து, சூரிய ஒளியில் உள்ள சத்தை பூரா செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும். அப்படி எடுத்து கொடுக்கறதுனால தான் நமக்கு உரச்செலவு குறையுது. இதை வச்சே பார்த்திங்கன்னா 10 to 15 நாளையில் மீனமிலம் தயாரிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை 3ல் 1 பங்கு போட்டாவே போதும். அடுத்தது பொட்டாஸ். இவ்வளோ நாளாக உரக்கடையில் தான் போய் வாங்கினோம். அந்த பொட்டாஸ் வாழைப்பழத்தோலில் தேங்காய்லேயே இருக்குது. அதை வச்சு நம்ம தயாரிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்பிகே மிக மிக முக்கியமானது. புண்ணாக்குலேயே அனைத்து வகையான புண்ணாக்கை வச்சு இந்த சாணப்பாசி கரைசலை ஊற்றி ஈஸியாக என்பிகேவும் தயாரிச்சுக்கலாம். இது மாதிரி அனைத்து இடுபொருளும் ஒன்றை வச்சே தயாரித்து செலவில்லாமல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா முதலீடு அப்படிங்கிறது நம்மளோட உழைப்பு மட்டும்தான். இதில் செலவுங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ரிசல்ட் வர நம்ம காட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. இதுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான். அப்போ பொருள் விலை விற்கலை அப்படின்னாலும் நட்டம் வராது. நம்ம அதிகமான முதலீடு போட்டிருந்தோம் அப்படின்னம்னா தான் நமக்கு நட்டம் வரும். இது கொடுக்கறதுனால மண் வளமாயிடும். நீங்கள் கொடுக்க மண் வளமாக நம்மளுடைய எடுக்கக்கூடிய இடுபொருள் அனைத்துமே லாபம் அதிகமாக கிடைக்கும். முதலீடு கம்மி, நம்ம எடுக்கக்கூடிய டன்னேஜ் மகசூல் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது என்னுடைய அனுபவ பதிவு.